வெல்கம் டு அம்மாவின் சமையல். இன்றைக்கி நம்ம சிம்பிளான முறையில் மீன் பொழிச்சது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 2 சங்கரா மீன் எடுத்திருக்கேன் பெரிய சைஸில். இப்போது 2 சைடும் 3 கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், வெறும் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அதாவது ஒரு சிட்டிக்கை போட்டால் போதும். ஏன்னா நம்ம இதுக்கு ஒரு தொக்கு செய்ய போகிறோம், அதுக்கும் உப்பு தான் போட போகிறோம். இப்போ ஃபிஷ் ஃப்ரை மசாலா 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த கீரி வச்சுருக்கிறதுக்குள்ளே எல்லாமே அந்த மசாலா போகிற அளவுக்கு தடவி வச்சுருங்க. இது ஒரு 1/2 hour ஊற விட்டு இப்போ நம்ம தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பெரிய வெங்காயம் 2 நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு தக்காளி, அதுவும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொக்குக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதக்க விடுங்க. வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளியை நீங்கள் ஆட் பண்ணலாம், அது 1/2 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பாக வேணும்னா குட்டி நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து கரைச்சி அந்த தண்ணியை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு புளிப்பு வேண்டாம், அதனால் நான் வெறும் தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சிம்மிலே வச்சு ஒரு 5 minutes நல்லா விட்டுருங்க. அந்த பச்சை வாசனை போயிடும். இப்போது 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி இறக்கி. இப்போது 1/2 hour ஆகிடுச்சு. மீனை நார்மலாக ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. வாழை இலை எடுத்துக்கலாம். அதோட தண்டு பகுதி மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த இலை பகுதியை நம்ம தீயில் வாட்டி எடுக்க போகிறோம். ஸ்டவ்வில் இந்த மாதிரி இலையை காமிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் டக்குன்னு இலை கிளியாமல் இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் அந்த இலையை வச்சு ஃபஸ்ட்டு லேயரில் நம்ம தொக்கு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த மீனை 2த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அகைன் நம்ம தொக்கை இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணி விட்டுடலாம். இப்போது வாழை இலையை 4 பக்கமும் மடித்து, என்கிட்ட வாழை நார் இல்லை, அதனால் பூ கட்டுற நூலே நான் இதை கட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண அதே தவாவில் இதையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா இந்த வாழை இலையை அது மேலே வச்சுருங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 minutes மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. மீன் நல்லா சாஃப்டாக இருக்குது. அது கூட இந்த தொக்கும் சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.